அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கப் போகும் வேத பாடம் ஆவிக்குரிய வீழ்ச்சியை பற்றித்தான். என்னடா இது? பொதுவாக ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றித்தானே பெரும்பாலும் பேசுவார்கள். நீங்கள் என்ன வீழ்ச்சியை பற்றி பேசுகிறீர்கள் என்று நீங்கள் நினைப்பது முற்றிலும் சரிதான். ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி நாம் அநேக விஷயங்களை தெரிந்திருக்கின்றோம். ஆனால் நாம் வீழ்ச்சியில் இருக்கும் பொழுது எப்படி அதிலிருந்து மீண்டு நம் ஆண்டவரிடம் ஐக்கியப்படுவது? ஒரு முக்கியமான காரியத்தை நம் இருதயத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைத் தவிர ஆதாம் தொடங்கி இன்றைக்கு வரையில் பாவத்தில் விழாதவர்களே இல்லை என்பதுதான் உண்மை. வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 முடிய. 2 மனுஷர் ஜெபம் பண்ணுவதற்கு தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போல் இராதது நிமித்தமும் இந்த ஆயக்காரனைப் போல் இராதது நிமித்தமும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க மனமில்லாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். மற்றவன் அப்படியல்ல. ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனெவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனெவனும் உயர்த்தப்படுவான் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். தன்னை தூய்மையானவன் என்று பிரகடனம் செய்து கொள்ளும் எவரும் அப்படியில்லை. பிரியமானவர்களே, அனுதினமும் நம் பிசாசினால் சோதிக்கப்பட்டு எழுந்து வருவதுதான் வாழ்க்கை. நாம் பாவத்தில் வீழ்ந்து போனாலும் அதற்காக கலங்கி அவரின் சமூகத்திற்கு மறைத்துக்கொண்டு நம் பாவத்தை எங்கே கொண்டு போய் தொலைக்கப் போகிறோம்? வாசியுங்கள். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 முடிய. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்துச் செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரத்திலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடித்துக் கொள்ளும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உனக்காக நான் இருக்கிறேன், நீ எதற்காக கவலை கொள்கிறாய்? இப்படி நம் ஏசப்பாவை தவிர வேறு எந்த தெய்வத்தால் நம்மை அரவணைத்து தேற்றிட முடியும்? பிசாசின் திட்டமே நம்மை குற்றப்படுத்தி தேவனிடமிருந்து பிரிப்பதுதான் எனும் பொழுது நாம் அதை எப்படிச் செய்யலாம்? தொலைந்து போன ஒரு ஆட்டுக்குட்டியின் நிமித்தம் மீதி 99 ஆடுகளையும் விட்டு உங்களுக்காக வந்த நம் தெய்வம் இப்போதும் உங்கள் அன்புக்காக ஏங்கி உங்கள் அருகினில் நிற்கின்றார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத் தந்தையே, உமது அன்பின் வார்த்தைகளை எங்களுக்காக கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எப்போதும் இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளையாக எங்களை தகுதிப்படுத்தும் அப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.